ஹாய் ஹலோ வெல்கம் டு அருண் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா fill in the blanks மாதிரி இருக்கும். அதுல சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம தமிழ்ல ஒப்பந்தம்னு சொல்லுவோம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒப்பந்தம் இருக்கு? சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட், verbக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு, அப்ப verb நீ சிங்குலரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும். சப்ஜெக்ட் நான் ப்ளூரலா இருக்கேன், ஸோ verb நீயும் ப்ளூரலா இருந்துக்கோ. இதுதான் இவங்களுக்கான ஒரு ஒப்பந்தம். சரிங்களா? அவ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா verb சிங்குலரா இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா verb ப்ளூரலா இருக்கணும். இப்ப சப்ஜெக்ட்ல சிங்குலர்னா நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சப்ஜெக்ட்ல ப்ளூரல் எப்படி இருக்கும்? எஸ் ஆட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் அப்படின்னா பால்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும், எஸ் ஆட் ஆயிருக்கும். இதுவே verb எடுத்துக்கோங்க. verbல ஆக்ஷன் வேர்ட் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா இப்ப ஈட் எடுத்துக்கலாம். ஈட் வந்துட்டு எஸ் ஆட் பண்ணிட்டா அது சிங்குலரா தான் இருக்கும். ஓகே, எஸ் ரிமூவ் பண்ணிட்டாதான் அது ப்ளூரல். இங்க மாதிரி இல்லை, இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? இங்க எஸ் சேர்த்தனா ப்ளூரலா மாறிடுது, இங்க எஸ் ரிமூவ் பண்ணிட்டா சிங்குலர், எஸ் போடாம இருந்தாதான் அது ப்ளூரலா இருக்கும். ஆக்சிலரியில அதே மாதிரிதான். இஸ் வந்துட்டு உங்களுக்கு சிங்குலர்ல வரும், ஆல் வந்துட்டு ப்ளூரல்ல வரும். அதே மாதிரி வாஸ் வந்து சிங்குலர்ல வரும், வேர் வந்து ப்ளூரல்ல வரும். ஹேஸ் வந்து சிங்குலர்ல வரும், have which is plural. had மட்டும் ப்ராப்ளமே இல்லை, பிகாஸ் both singular and pluralக்கும் had யூஸ் பண்ணுவோம், அது past tenseல வரும். We'll move on to the question. These apples, select the most appropriate word to fill in the blanks. அந்த fill in the blanks நம்ம பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போலாம் இந்த டாஷ் கொடுத்துருக்காங்களோ அப்போ நீங்க பிஃபோர்ல இருக்கிறது ஆஃப்டர்ல இருக்கிறதையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தீஸ் ஆப்பிள்ஸ் அப்படின்னா அவங்க என்ன மீன் பண்றாங்க? ஒரு நவுன்ல எஸ் இருந்தா அதுக்கு ப்ளூரலா இருக்க போகுது. அப்ப ப்ளூரல்னா என்ன இருக்கணும்? verb ப்ளூரலா இருக்கணும். the correct answer is cost. எஸ் சேர்த்தக்கூடாது. எஸ் ஏன் சேர்த்தக்கூடாது? பிகாஸ் சிங்குலரா இருந்ததுனால தான் அங்க எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். the correct answer is cost. The recent law should dash put the frame in a tight spot. சொல்லிட்டு முன்னாடி பார்க்கணும் பின்னாடி பார்க்கணும்ட்டு. இங்க வந்து உங்களுக்கு சிங்குலரா இருக்கு, அப்ப சிங்குலர்னா நான் இஸ் போட்டுடலாமா? நோ. ஏன் அப்படின்னா இஸ் இங்க பின்னாடி இருக்கிறத பாருங்க, V3 ஃபார்ம். இஸ் V3 ஃபார்ம் வருது அப்படின்னா அது எங்க வரும்? பாசிவ் வாய்ஸ்ல மட்டும்தான் வரும். இந்த சென்டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ் பத்தி எதுவுமே இல்லை. நார்மலா சொல்லிருக்காங்க the recent law should அப்படின்ட்டு. அப்ப இங்க வந்துட்டு நமக்கு V3 ஃபார்ம் வருது அப்படின்னா அதுக்கு பிஃபோர்ல எந்த ஆக்சிலரி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? has, have or had. இந்த த்ரீல ஏதோ ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த த்ரீல எப்படி நம்ம சூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட்ல இருக்க சிங்குலர் இருக்கக்கூடிய நவுன் பாருங்க, நவுன் சிங்குலரா இருக்கு, அப்ப சிங்குலரா இருந்தா has தான் யூஸ் பண்ணும். had யூஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் இந்த சென்டென்ஸ் இங்க எதுவுமே பாஸ்டா கொடுக்கவே இல்லை, நார்மல் சென்டென்ஸா இருக்கனால நம்ம has யூஸ் பண்ண போறோம். இப்படிதான் நம்ம டிசைட் பண்ணோம். எடுத்த உடனே இப்ப இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க பார்த்து நம்ம எஸ் போட்டலாம் அப்படின்னு போட்டா தப்பாயிடும். பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும். the correct answer is has put. ஓகே, I who dash your friend. இப்போ ஐங்கிறது வந்து எஸ், பக்கத்துல am மட்டும்தான் வரணும். ஐயோட ஒரு ஆக்சிலரி செய்யறது அப்படின்னா அது ஆமா இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஹேவ் இப்படிலாம் போடுவோம். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன்ல ஆம் இருக்கு, அப்ப ஆம் தான் போடணும். ஐ இஸ், ஐ ஆர் அப்படி போடக்கூடாது. the correct answer is I am. Plenty of information about the flora and fauna of India dash available in this book. Plenty of information, இதுதான் நமக்கான noun. இந்த noun வந்து சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கா? which is singular. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ங்கிறதே ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல சொல்றோம். அதனால அது சிங்குலர். சிங்குலரா இருந்தா சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணும். அப்ப சிங்குலர் verb எது? is, has இருக்கு. is, hasல எது போடணும்? hasங்கிறது வந்து போட்டா பக்கத்துல V3 ஃபார்ம் இருந்திருக்கணும், ஆனா இங்க V3 ஃபார்ம் கிடையாது, சோ நம்ம is தான் போட்டாகணும். இப்படிதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஆன்சர். This is one of the matters that dash me the most. இது ஒன் ஆஃப் த மேட்டர்னு சொல்லிட்டாங்க. தட் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்க நவுனை ரெஃபர் பண்ண போகுது. அப்போ தட்ங்கிறது ஒரு ரெஃபர் பண்ணிருக்கு, இங்க வந்து ஒரு verb வரதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. This is one of the matters that. அப்போ என்ன பண்ணுது? இந்த தட்டுங்கிறது இங்க முன்னாடி ரெஃபர் பண்ணிருக்கு, அண்ட் தட்டுங்கிறது அடுத்து ரெஃபர் பண்ண போறது verb ரெஃபர் பண்ண போகுது. அப்ப இங்க verb என்ன போட்டா கரெக்டா இருக்கும்? V1 ஃபார்ம். தட் இஸ் டிஸ்டர்ப் அப்படி போட முடியாது, ஏன்னா அது பாசிவ் வாய்ஸ்ல இல்ல. தட் ஆர் டிஸ்டர்பிங் இங்க வந்து எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸும் இல்ல, அதனால கிடையாது. தட் ஹேஸ் டிஸ்டர்ப் அப்படின்னா இங்க ஆன்சர் தப்ப ஹேஸ் டிஸ்டர்ப்னு இருந்திருக்கணும், அப்படியும் இல்ல. the correct answer is disturb.
In the United States of America 2 dozen people. இங்க plural இருக்கு. So plural வர மாதிரியான verb பாருங்க. Have மட்டும்தான் இருக்கு. Have been killed. கொலை பண்ணப்பட்டாங்க. அப்போ இது passive voice. அப்போ ஒரு object வந்து subject place பண்ணிருக்கு. அதனால நம்ம have been killed போடுறோம். Suppose இதுவே ஒரு ஆக்டிவா இருந்தது, ஆக்டிவ் வாய்ஸா இருந்துச்சுன்னா have killed மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். இங்க passive வாய்ஸா இருக்கிறதுனால have been killed. அப்போ நம்ம வந்து பிளைண்டா நம்ப கூடாது, இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரூலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். Man dash a strong desire to accumulate wealth. மேனுக்கு வந்து ஸ்ட்ராங் டிசையர் இருக்கு, வெல்த் வந்து அக்யூமுலேட் பண்றதுல ஒரு ஆசை, பேராசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேன் அப்படிங்கிறது இங்க சிங்குலர். சிங்குலர்னா எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. இங்க ஹேவ் இருக்கு, ஹேவ் கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஹேட், இஸ் ஹேவிங், ஹேஸ் இருக்கு. இஸ் ஹேவிங் போடுற மாதிரி இங்க என்ன ஒரு கண்டினியூஸ் டென்ஸும் இல்ல. ஹேட் போடவும் முடியாது, பிகாஸ் இருந்த மாதிரி ஆயிடும். ஆனா இப்போ தானே பிரசன்ட்ல தானே சொல்லியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேஸ். மேன் ஹேஸ் a strong desire. அவனுக்கு பெரிய டிசையர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் அவர் சேலரிஸ். ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு ப்ளூரல். ப்ளூரல்னா ப்ளூரலுக்கான வேர்பு ஹேவ் ஆர் இருக்கு. ஆர் இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஒரு V3 ஃபார்ம் இருக்குல்ல, அப்படின்றதுனா அது பாசிவ் வாய்ஸா தான் இருந்திருக்கணும். இங்க பாசிவ் வாய்ஸ் கிடையாது, பிகாஸ் சப்ஜெக்ட் பிளேஸ்லயே இருக்கு. அப்ப V3 ஃபார்ம் போடக்கூடிய ஒரு ஆக்சிலரி வேணும்னா அப்ப அது ஹேவா தான் இருக்கும், ஹேஸ் இருக்காது, பிகாஸ் அந்த அவர் சேலரி அப்படிங்கிறது ப்ளூரல். The children the series dash recommended for young readers. யங் ரீடர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. இங்க பாசிவ் வாய்ஸ். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மீனிங்ல சில்ட்ரன் சீரியஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யங் ரீடர்ஸ், யங் சில்ட்ரனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. அப்போ இங்க வந்துட்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு, பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்ததுனால இங்க V3 ஃபார்முக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இஸ் ஆர் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் போடுற மாதிரி ஹேவ் பீன் இருந்திருக்கணும், ஹேஸ்னாலும் ஹேஸ் பீன் இருந்திருக்கணும். அப்ப நமக்கு இருக்க ஆப்ஷன் இஸ்ஸோ ஆரும். அப்ப இஸ் போடலாமா ஆர் போடலாமா, இஸ் தான் போடணும், பிகாஸ் சீரியஸ் அப்படிங்கிறது இங்க சிங்குலர் மீன் பண்ணுது. ஏன்னா the children சீரியஸ் பொசிட்டிவ்ங்கிறதுனால இங்க சிங்குலர். the correct answer is is. செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இங்க நம்ம சிங்குலரா மீன் பண்ண போறோம். the correct answer is sold here. ஏன்னா இங்கேயுமே வந்துட்டு எஸ் பாசிவ் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இஸ் சோல்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். லாஸ்ட் கொஸ்டின், டைம்லி அலர்ட்ஸ் அபவுட் ஃப்ளட்ஸ் இன் பூட்டான் டேஷ் அ பிளஷிங் கோ இந்தியன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூஃப் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ டைம்லி அலர்ட் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். அப்ப ப்ளூரல் வர மாதிரி எது இருக்கு, கண்டிப்பா இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. இப்போ ஆர் ப்ரூஃப், have proved அப்படின்னா இருக்கு. ஆர் ப்ரூஃப்னா கண்டிப்பா அங்க ஒரு பாசிவ் கண்டென்ட் இருக்கு. நீங்க டைரக்டாவே டைம்லி அலர்ட் அபவுட் ஃப்ளட்ஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்ப இங்க பாசிவ் கண்டென்ட் இருக்கா, நோ. அப்ப have proved மட்டும் போட்டா போதும். இப்ப ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடும். அண்ட் யூ வில் கெட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் ரிவைஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும் போது யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். இனிமேல் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ரோச் பில்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அந்த அப்ரோச் கெயின் பண்ணிட்டா போது யூ கேன் ஈஸிலி அச்சீவ் குட் மார்க்ஸ். 25 out of 25 கண்டிப்பா எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.